மறுபடியுமாக லூக்கா 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோமாக. கடந்த 3 வாரங்களாக நாம் லூக்கா 12ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்திலிருந்து 21ஆம் வசனங்கள் வரையிலும் நாங்கள் தியானித்து வருகின்றோம். அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற மதிகடான ஐஸ்வர்யவானை குறித்த ஊமையிலிருந்து நாங்கள் தியானித்து வருகின்றோம். சரி அன்பானவர்களே, லூக்கா 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து ஜெபித்து தியானத்துக்கு கடந்து செல்வோமாக. அல்லாமலும் ஒரு உவமையை அவளுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. யமனுமாக பரலோகத்திலே வாசம் செய்கின்ற எங்கள் பரம தகப்பனே, தேவரீர், உமது சமூகத்தில் எங்களை தாழ்த்தி நாம் ஜெபிக்கின்றோம். உமது வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கின்ற போது உமது வார்த்தைகளுக்கு கூடாக எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சியை, எழுச்சியை, முதிர்ச்சியை நீங்கள் உண்டு பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாம் எங்களுடைய ஆத்மாவை காத்துக்கொள்ளத்தக்க விதமாக நாம் இந்த பூமியிலே வாசம் செய்யத்தக்க ஒத்தாசை உதவிகளை, ஆவிக்குரிய பாடங்களை உமது வார்த்தைகளுக்கு கூடாக தரும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கின்றோம். பரிசுத்தம் உள்ள பரம தகப்பனே, ஆமேன், ஆமேன். சரி கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, இன்று இந்த வாசிக்கப்பட்ட வேத வாசனத்திலே இருந்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. ஆக இன்றைய தேவசதியின் தலைப்பாக ஐஸ்வர்யத்துடன் ஐஸ்வர்யம் சேர்ந்தாள் என்ற தலைப்பை நான் கொடுத்திருக்கின்றேன். ஆஸ்தியோடு ஆஸ்தி சேர்ந்தாள் அல்லது செல்வத்தோடு செல்வம் சேர்ந்தாள். நம்முடைய பாசையிலே பணத்தோடு பணம் சேர்ந்தாள், காசோடு காசு சேர்ந்தாள். எப்படி இருப்போம்? என்ன நடக்கும்? கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வியாகவும் சிந்திக்க வேண்டியதாகவும் இருக்கிறது இல்லையா? இது என்ன ஒரு சிம்பிள் கேள்வியா இருக்குது. பணம் சேர்ந்தால், பணம் இருக்கிற பணத்தோடு பணம் சேர்ந்தால் எப்படி வாழ்வோம் என்று சிந்திக்கவா வேணும்? எங்களுக்கு எப்படி வாழ வேணும் என்று தெரியாதா என்று ஒருவேளை நாங்கள் சிந்திக்கலாம். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகின்றார்? ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. ஒரு ஏழையினுடைய நிலம் நன்றாக விளைந்தால் அவன் குறைவிலிருந்து நிறைவுக்கு கடந்து வருகின்றான், ஏழ்மையிலிருந்து ஐஸ்வர்யத்தை கடந்து வருகின்றான் என்று சொல்லலாம். இங்கே ஐஸ்வர்யவனுடைய நிலம் நன்றாக விளைந்தால் எப்படி இருக்கும்? அவன் இன்னும் ஐஸ்வர்யம் உள்ளவனாய், இன்னும் செல்வந்தனாக, பணக்காரனாக மாறிவிடுவான். இல்லையா அன்பானவர்களே? அவை எங்கள் இருதயத்தின் நினைவுகளை, சிந்தைகளின் வடிவத்தை, தோற்றத்தை எல்லாம் அறிந்திருக்கின்ற தேவன் இந்த ஊமையை ஆண்டவர் சொல்வதற்கு முன்பாக கேள்வி கேட்டனுடைய சிந்தையை அவர் அறிந்திருந்தபடியினால் அவனுக்கும் அவனோடு கூட இருந்தவர்களுக்கும் பதில் சொல்லும்படியாக இந்த மதிகேடனான ஐஸ்வர்யவனை குறித்த ஊமையை சொல்லுகின்றார். ஜனக்கூட்டத்தில் ஒருவன் இருந்ததை குறித்து பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய பாடங்களை மிக அழகாக, குறிப்பா பரிசுத்தாவியனர் குறித்த படிப்பினை உபதேசத்தை கொடுத்திருக்கின்ற போது அங்கே இருந்த ஒருவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அவனுக்கு பதில் சொல்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுவனாம் வைத்தவன் யார் என்று அந்த கருத்தை சொன்ன பிற்பாடு அவர்களுக்கு ஒரு பொருளாசை குறித்து எச்சரிக்கையாருங்கள் என்ற ஒரு கருத்தையும் சொல்லிய பிற்பாடு, ஒருவனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவனல்ல என்ற அந்த பெரிய ஒரு ஆவிக்குரிய பாடத்தை கற்றுக் கொடுத்த பிற்பாடு சொல்லுகின்றார், ஒரு ஊமையாக சொல்லுகின்றார், ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்போ ஐஸ்வர்யவான் இன்னும் ஐஸ்வர்யவனாகும்படி, இருக்கின்றதை இன்னும் பெருக்கிக் கொள்ளும்படியாக, ஆஸ்தியை பாகம் பிரித்து தரும்படி, பொருள் ஆசை நிமித்தம் அவன் கேட்டதினால் ஆண்டவர் இந்த ஊமையை அங்கே சொல்லுவதை குறித்து பார்க்கிறோம். பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி இந்த ஊமையை அங்கே சொல்லுவதை பார்க்கின்றோம். ஆக ஏற்கனவே ஐஸ்வர்யவனாக இருக்கின்ற ஒருவன் அல்லது அவனுடைய நிலம் நன்றாக விளைந்தால் என்ன சம்பவிக்கும்?
எங்களுக்கு இருக்கின்ற ஆஸ்தி, எங்களுக்கு இருக்கின்ற நிலம் நன்றாக விளைந்தால், ஏற்கனவே ஐஸ்வர்யங்களை இருக்கிறோம், இன்னும் எங்களுடைய முதலுக்கு வட்டி வந்து சேருகின்ற போது, இன்னும் எங்களுடைய பிரயாசங்களுக்கு லாபங்கள் வருகின்ற போது நாம் இன்னுமாக செல்வந்தனாக மாறுகின்ற வாய்ப்பு இருக்கிறது என்பதிலே சந்தேகமில்லை அன்பானவர்கள். இன்னும் ஐஸ்வர்யம் உள்ளவனாக மாறுவோம். நாங்கள் ஐஸ்வர்யங்களாக இருந்தால் என்ன செய்வோம்? ஏற்கனவே ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற ஐஸ்வர்யங்கள், ஆஸ்திகள், வருமானங்கள், ஆசீர்வாதங்களோடு நாம் எப்படி இருக்கின்றோம்? அதை வைத்து என்ன செய்கின்றோம்? இப்போது இருக்கின்ற ஐஸ்வர்யங்களோடு நாம் என்ன செய்கின்றோம்? சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பானவர்களே. இப்ப இருக்கிறதோடு இன்னும் ஐஸ்வர்யங்கள் பெருகினால் என்ன செய்வோம்? ஐஸ்வர்யம் நாங்களா ஐஸ்வர்யவனாக இப்ப இருந்தால், இன்னும் ஐஸ்வர்யமாக மாறினால் என்ன செய்வோம்? என்ன ஆசைகள் இருக்கு, என்ன விருப்பங்கள் உண்டு, என்ன எண்ணங்கள் இருக்கிறது அன்பானவர்களே? என்ன கனவு வைத்திருக்கிறீர்கள்? எனக்கு, உங்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ, எனக்கு இருக்கிறது. நான் பணக்காரன் ஆனால், செல்வந்தன் ஆனால், இருக்கின்ற ஐஸ்வர்யம் இன்னும் பெருகினால் நான் சேர்த்து வைப்பேன். நான் என் வாகனத்தை கொஞ்சம் பெருசாக்குவேன். இல்லைன்னு சொன்னால் இன்னும் விலை மதிப்பான ஒரு வாகனமாக வாங்குவேன். என் முதுமையை இளமையாக்குவேன். என் வீட்டை பெருசாக்குவேன். என் பிள்ளைகளுக்கு ஒரு வீடு கட்டுவேன். 4 பிள்ளைகளுக்கும் 4 வீடு கட்டுவேன். ஆஸ்தி பசுக்களை அவளுக்கு கொடுப்பேன். என் பிள்ளைகளுக்கும் வாகனம் வாங்குவேன், கொடுப்பேன். நான் உலகம் சுற்றுவேன். இன்னும் பெருகினால் என்ன செய்வேன்? ஐஸ்வர்யம் பெருகினால் என் பிள்ளைகளுக்கு மட்டுமில்ல, பேர பிள்ளைகளுக்கும் சேர்த்து வைப்பேன். பூட்ட பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன். இதில் நான் சொன்னது நீங்க அவதானிக்குவோம். நான் சேர்த்து வைப்பேன், நான் வாங்குவேன், பெருசாக்குவேன், புதிதாக்குவேன். என் வீட்டை, என் பிள்ளைகளுக்காக, என் பூட்ட பிள்ளைகளுக்காக. என்னடா பாஸ்டர் எப்படி சொல்றாரு? அப்ப சபைக்கு ஒண்ணும் கொடுக்க மாட்டாரா? சரி, நீங்கள் அப்படி நினைப்பதனாலே நான் என்ன செய்வேன்? என் சபை கட்டிடத்துக்கு கொடுப்பேன், என் சபை தேவலுக்கு கொடுப்பேன். ஆனா இப்ப கொடுக்க மாட்டேன். என்னை உண்டாக்கின, என்னை வழிநடத்துகின்ற, பாதுகாக்கின்ற கடவுளுக்கு கொடுப்பேன். ஆனா இப்போது கொடுக்க மாட்டேன். ஏன்னு சொன்னால், சபைக்கு இப்போ கொடுத்தால் அதை அவர்கள் பிள்ளையாக ஏதாவது அங்க இங்கெல்லாம் போட்டு எடுத்து விடுவார்களோ, கட்டம் வாங்க மாட்டார்களோ. காரணம் என்ன? சுயம் உள்ளுக்கு இருப்பதனால் நாங்கள் சில நிபந்தனைகளை போட்டு நாம் சில காரியங்களை, ஆவிக்குரிய காரியங்களை செய்வதற்கு, கர்த்தர் கொடுத்தவற்றை நாம் பாவிப்பதற்கு நாங்களே ஒரு தடையை உருவாக்கிக் கொள்கின்றோம். அதே வேளையில கர்த்தர் கொடுக்கிற போது எங்கள் குடும்பத்துக்குரிய, எங்கள் நலனோடு சம்பந்தப்பட்ட காரியங்களுக்காக அனைத்து காரியங்கள் செய்வோம் என்று சொல்லிக் கொள்கின்றோம். இல்லையா அன்பானவர்களே? அப்படித்தானே அங்கே பார்க்கின்றோம். அந்த ஊமையில ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? அந்த ஐஸ்வர்யனுடைய நிலம் நன்றாக விளைந்தது. அப்பொழுது அவன் என்ன சொன்னான்? நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லையே, நான் ஒன்று செய்வேன். என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தை, என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே தன்னைத்தானே காலிக்கிறான். ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரு, நல்லா புசி, நல்லா குடி, நல்லா புவிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடு சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். இதிலே நான் 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 எனது என்ற அந்த சொற்பதங்கள் அவன் தான் என்ற அந்த சுயநலம் உள்ள அந்த சுய வட்டத்துக்குள்ளே இருந்து சிந்திப்பதையும், அவன் செயல்படுவதற்கு ஏதுவான தீர்மானங்கள் எடுப்பதையும் பார்க்கின்றோம் அன்பானவர்களே. சில பேருக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கிற போது கர்த்தரை கனப்படுத்துகின்றார்கள் அந்த ஐஸ்வர்யத்துக்கு கூடாக.
கர்த்தரை கனப்படுத்துகின்றார், கர்த்தரை மகிமைப்படுத்துகின்றார்கள், தேவனுடைய ராஜ்யத்திற்காக அவற்றை பாவிக்கிறார்கள். உதாரணமாக யோபுவை நீங்கள் பார்க்கலாம், தாவீதை பார்க்கலாம். ஆதி திருச்சபையிலே அநேகர் அவர்கள் தங்களுடைய ஐஸ்வர்யங்களின் செல்வத்துக்கூடாக அவர்கள் கர்த்தரை கனப்படுத்தினார்கள், தேவனுடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்தினார்கள், அதற்கு அவர்கள் பாவித்தார்கள். இன்னும் பரிசுத்த வேதத்தை அநேக உதாரணங்களை பார்க்கலாம் அன்பான. சிலருக்கு ஐஸ்வர்யம் இருந்த போது, உதாரணத்துக்கு பழைய ஏற்பாட்டிலே யோசபத்தை பார்க்கின்றோம், சலமோனை பார்க்கின்றோம். அவர்கள் என்ன செய்தார்கள்? தவறாக பாவித்தார்கள். காணாமல் போன மானை குறித்து பார்க்கின்றோம். தகப்பனிடத்திலிருந்து எல்லா சொத்து பத்தையும் அவன் எடுத்த போது அவன் ஐஸ்வர்யவன் ஆனான். அவன் தூர தேசம் போய் அவன் தீய வாழ்க்கை வாழ்ந்தான். தீய நட்புக்குள், தீய வாழ்க்கைக்குள் கடந்து சென்றதை நாங்கள் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டில் சில பேர். ஜோசபாத் நல்ல ஐஸ்வர்ய, அவனை தேவன் ஆசிர்வதித்தார், ஐஸ்வர்யத்தினால் என்று எழுதப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே. அவன் துன்மார்க்கமான ராஜாவோடு அவன் சம்பந்தம் கலந்தான் என்று எழுதப்படுகிறது அன்பானவர்களே. இவ்வாறு அநேக உதாரணங்கள் உண்டு. நேரத்தை ஆதாயப்படுத்தி ஆவிக்குரிய பாடத்தை கற்றுக்கொள்ளும்படியாய் நாம் கடந்து செல்வோம் அன்பானவர்களே. சிலர் என்ன செய்கிறார்கள்? துன்மார்க்கமாக வாழ்வதற்கு ஐஸ்வர்யத்தை பாவிக்கின்றார்கள். ஐஸ்வர்யத்தினாலே, செல்வத்தினாலே, ஆஸ்தினால் தன்னுடைய ஆத்துமாக்களை கெடுத்தவர்களும் இழந்தவர்களும் உண்டு. தங்களுடைய ஆத்துமாவையும் காத்துக் கொள்ளவில்லை, மற்றொடைய ஆத்துமாவையும் காத்துக் கொள்ளவில்லை. உதாரணத்துக்கு லூக்கா 16ஆம் அதிகாரத்திலே ஏழை லாசருவோடு அங்கே ஒரு ஐஸ்வரனை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கின்ற போது என்ன சொல்லுகின்றார்? அவன் தன் ஆத்துமாவை கெடுத்துக் கொண்டதினாலே, இழந்ததினாலே அக்னியும் கந்தம் எரிகிற கடலிலே அவன் பங்கடைகின்றான். இனிமே அங்கிருந்து தன்னுடைய சகோதரனுடைய ஆத்மாவுக்காக தவிக்கின்றான். பொருள் என்ன? அவன் செல்வந்தனாய் இருந்த போது, பூமியில வாழ்ந்த போது தன் ஆத்மாவை கெடுத்து கர்த்தர் கொடுத்த செல்வங்களை பாவித்து கர்த்தரை மயப்படுத்தி மற்ற ஆத்துமாக்களையும் ஆதாயப்படுத்தாமல் போய்விட்டான் அன்பானவர்களே. செல்வத்தினால் யாரையும் நாங்கள் அவருடைய ஆத்மாவையும் ஆதாயப்படுத்த முடியாது, உண்மையில சத்தியத்தினாலேதான். ஆனால் ஆண்டு கொடுத்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பாவிக்க வேண்டும் கர்த்தருடைய ராஜ்யத்தின் மகிமைக்கென்று. ஏழை லாசரு அவன் ஏழ்மையா இருந்த போதும் தன் ஆத்மாவை காத்து கொண்டதினாலே அவனுடைய ராஜ்யத்திலே அவன் தேவனோடு இருப்பதை பார்க்கின்றோம், பரிசுத்தவான்களோடு இருப்பதை பார்க்கின்றோம், தேவதூதர்களினால் கொண்டு போய் பர்வத்தில் விடப்பட்டதை பார்க்கின்றோம் என்பானவர்களே. அவை மாறுபாடு உள்ள உதடுகளினாலே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதை பார்க்கிலும் உத்தமனாய் நடக்கிற தரித்திரனை, ஒரு ஏழைய வாசி மேலானவன் என்று நீதிமொழிகள் எழுதப்பட்டிருக்கிறது. 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, இரு வழிகளில் மாறுபாடாய் நடக்கின்ற ஐஸ்வர்யவனை பார்க்கிலும் நேர்மையாய் நடக்கிற தரித்திரன், ஏழை, ஐஸ்வர்யம் தாரமா நடக்கின்ற ஐஸ்வர்யனை பார்க்கிலும் மேலானவன் என்று, வாசி என்று எழுதப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே. பொய் பேசி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவனை பார்க்கிலும் உண்மை பேசுகின்ற தரித்திரன் வாசி என்று நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 22ஆவது வசனத்திலே தரித்திரனே வாசி. அவை கிறிஸ்து பிரியமான ஐஸ்வர்யமனாய் இருந்து நரகத்துக்குள் போகிறவனை பார்க்கிலும் தரித்திரனாய் இருந்து பரலோகத்துக்கு போறது மேலானது அன்பானவர்களே. அதற்காக நாங்கள் தரித்திரம் அடையக்கூடாது, பிரயாசப்பட வேண்டும். வேலை செய்ய மனதில்லாதவன் சாப்பிடாமல் இருக்கட்டும் வேதவசனம் சொல்லுகிறது. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஊமையிலிருந்து சில ஆவிக்குரிய பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு முன்பாக எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எங்களை கர்த்தர் ஐஸ்வர்யவானாக மாற்றினால் எங்களுக்கு இருக்கின்ற நாங்கள் எங்களுடைய பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து எங்களுக்கு இருக்கின்ற ஆசீர்வாதத்தோடு இன்னும் ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுத்தால் நாம் எப்படிப்பட்டவளாய் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை குறித்து இன்று உங்களோட நான் பயந்துள்ள போன்றேன் அன்பானவர்களே. ஏனென்று சொன்னால் இது மிக அவசியம். கர்த்தர் எங்கள் பிரயாசத்தை ஆஸ்வதிக்கிற போது, ஆஸ்வதித்து எங்களை ஐஸ்வர்யவனாக்குற போது, இருக்கின்ற ஐஸ்வர்யத்தோடு இன்னும் ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுக்கிற போது, இவைகள் கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்பட்டவைகள் என்று
நாம் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். தாவீது ராஜா 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்கின்றான், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, கர்த்தராலே வருகிறது. அவரான் எவரையும் மேன்மைப்படுத்துகின்ற தேவனாய் இருக்கின்றார், பலப்படுத்துகின்ற தேவனாய் இருக்கின்றார். அவருடைய கரத்தினாலே இவைகள் நடக்கிறது என்று பார்க்கிறோம். ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தராலே வருகிறது. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பந்தத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கின்றாரோ அவன் அதிலே புசிக்க வேண்டும், நல்ல பங்கை பெற வேண்டும், மாட்சி இருக்க வேண்டும். அது தேவனுடைய அனுக்கிரகமாக இருக்கிறது என்று பிரசங்கி 5 வாசிக்கின்றோம் என்பார்கள். ஆக நாங்கள் ஐஸ்வர்யங்களா ஆகிற போது அது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் எங்களை ஐஸ்வர்யனாக்கின்ற போது அந்த ஐஸ்வர்யத்தினாலே நாம் கர்த்தரை கனப்படுத்த வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். அந்த மதிகடான ஐஸ்வர்யவான் தன்னை மகிமைப்படுத்த, தன்னை பூரிப்பாக்க, தனக்கென்று சேர்த்து வைக்க முற்பட்டது போல் நாம் இருக்கக்கூடாது அன்பானவர்களே. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு என்று நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? அப்போ கர்த்தர் ஆஸ்தி பொருளை கொடுத்தாள், பணத்தை கொடுத்தாள், எங்களை ஐஸ்வர்யமாக்கினாள். கர்த்தரை அவற்றுக்கூடாக நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் என்பானவர்களே. தாவீது ராஜா கர்த்தரை மகிமைப்படுத்துகின்ற போது சொல்லுகின்றார் 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்திலே, தேவனாகிய கர்த்தருடைய வேலைக்கென்றவன் கொடுக்கின்றான். கர்த்தருடைய வேலை பெரியது என்று சொல்லுகின்றான். தேவனாகிய கர்த்தரை கட்டும் அரண்மனை பெரியது, அது பெரிய வேலை. நான் என்னால் என்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று அநேக பொருட்களை சவதரித்தேன், கொடுத்தேன் என்று சொல்கின்றான். என்னுடைய தேவனுடைய ஆலயத்தில் மேல் நான் வைத்திருக்கின்ற வாஞ்சையினாலே எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுக்கிறேன் என்று அங்கே கொடுத்ததை பார்க்கின்றோம் என்பானவர்களே. அதை பார்த்து பிரபுக்களும் அதிகாரிகளும் சபையாரும் கொடுத்தார்கள் என்றும் அங்கு எழுதப்பட்டிருக்கின்றது 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்திலே. அது வாசித்து பாருங்கள் வீட்டிலே. மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இதயத்தோடு உற்சாகமாக கர்த்தருக்கு கொடுத்தார்கள். எதற்காக? கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணிமூட்டு காரியத்துக்காக. இன்னும் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கின்றோம். ஆதி திருச்சபையினர் தேவனுடைய ராஜ்யத்தின் விருத்திக்கு, பிரஸ்தாபத்துக்கு, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கென்று தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர்கள் விற்றார்கள், கொடுத்தார்கள், அப்போஸ்தலர் பாதத்திலே கொண்டு வந்து வைத்தார்கள் என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின் இறுதி பகுதியிலும் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலும் பார்க்கின்றோம் அல்லவா? விசுவாசமான திரளான கூட்டத்தார் ஒரே இதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்து அங்கே தங்களையும் தங்கள் வீட்டையும் கொண்டு வந்து சபைக்கு அர்ப்பணித்தார்கள். எதற்காக? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த கிரேட் கமிஷனை நிறைவேற்றும்படியாக, ஊழியங்களுக்கு, சுவிசேஷ பணிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பானவர்களே. கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்கிற போது, ஐஸ்வர்யனாக்கிற போது, லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்பானவர்களே. முதல் 3 வசனங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடரோடு கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நற்செய்தியை அறிவிக்கின்ற போது, பிரசங்கிக்கின்ற போது அவர் பல அற்புதங்களையும் அங்கே செய்வதை பார்க்கின்றோம். அங்கே சில வசனத்தை எங்களுடைய ஆழ்ந்த கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சில ஸ்திரீகள், மதலேனா மரியாள், ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாள், சூசன்னாள், தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த அநேக ஸ்திரீகளை அங்கே குறிப்பிடப்படுவதை பார்க்கின்றோம் என்பானவர்களே. என்னத்தினால் ஊழியம் செய்தார்கள் இந்த பெண்கள்? ஆஸ்திகளால். பெண்களுக்கான நல்ல ஊழியம் என்பானவர்களே. ஆஸ்திகளால் கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள். தியத்திரம் ஊராலும் ரத்தம் பரம்பிக்குமான லிதியாளை குறித்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம்.
அவள் ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்தாள், விசுவாசிகளுக்கு உதவி செய்கின்றவனாய் இருந்தாள். அன்பானவர்களே, யோபு 33 பார்க்கும் பழைய பாட்டிலே அவன் திக்கற்றவர்கள், ஏழைகள், எளியவர்கள் என்று எல்லாருக்கும் உதவி செய்வதை யோபு 33 பார்க்கின்றோம். அன்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய யோவான் 1 அதிகாரம் 3 அதிகாரத்திலே 17 18 வசனங்களை சொல்லுகையில், ஒருவன் இவ்வளவு ஆஸ்தி உடையவனாய் இருந்தும் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் குறைச்சல் உள்ளவன் என்று கண்டு, தன் சகோதரன் குறைச்சல் உள்ளவன் என்று கண்டு தன் இருத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டாள். தேவ அன்பு அவனுக்கு நிலை கொள்வது எப்படி என்று கேட்கின்றார். அதே தேவன் நம்மை ஆசீர்வாதமாக்கின்ற போது, செல்வந்தனாக்கின்ற போது, ஆஸ்தியை பெருக பண்ணுகின்ற போது அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. தேவனுடைய நாமம் கனப்படுத்தப்பட வேண்டும், கர்த்தருடைய ராஜ்யம் மகிமைப்பட வேண்டும், ஊழியங்கள், ஊழியர்கள், அநேக ஆத்துமாக்கள் கர்த்தரை அறிய வேண்டும், மகிமைப்பட வேண்டும், பலப்படுத்தப்பட வேண்டும். என்பானவர்களே, தான தர்மம் பண்ண வேண்டும், உதவிகள் செய்ய வேண்டும், நன்மைகள் செய்ய வேண்டும். அதற்காக அவன் ஆசீர்வதிக்கின்றார். சகேயு சொல்லுகின்றான், என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்றான். கர்த்தரை அறிந்த போது சொன்னான், ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்றான். இன்னுமாய் அவன் நூறத்தனையாக, அவன் தவறான வழியை சம்பாதித்ததுக்கு ஈடாக நாளத்தனையாக கொடுக்கிறேன் என்று சொல்லுகின்றான். தபித்தாள் என்ற ஒரு விசுவாசியை குறித்து பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 9 அதிகாரத்திலே அவள் நற்கிரிகளையும் தான தர்மங்களை மிகுதியாய் செய்து கொண்டு வந்தான் எழுதப்பட்டிருக்கிறது. கொர்நேலியு ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தான், அவன் தான தர்மம் பண்ணினவன் என்று எழுதப்பட்டிருக்கின்ற அப்போஸ்தலர் 19 பார்க்கின்றோம். தாராள மனப்பான்மை இருக்க வேண்டும். ஐஸ்வர்யங்களாக வருகின்றவர்கள் கர்த்தருடைய கிருபையினாலே ஐஸ்வர்யங்களாக நாங்கள் மாற்றப்பட்டால் தாராளமாய் கொடுக்கின்றவனாய் இருக்க வேண்டும், உதான குணமுள்ள இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 18 வசனம் சொல்லுகிறது, நற்கிரிகளில் ஐஸ்வர்யங்களாகவும் தாராளமாய் கொடுக்கின்றவனாகவும் உதான குணமுள்ள இருக்க வேண்டும். இதற்காக ஆண்டவர் கொடுக்கின்றார். அன்பானவர்களே, நித்திய ஜீவனை பற்றி கொண்டு இந்த காரியங்களை செய்யணும் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, வருங்காலத்துக்கான அந்த பொக்கிஷத்தை பலவத்தில் சேர்க்கத்தக்கவளாய் இருக்கணும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அநேக வசனங்கள் உண்டு, நேரம் காணும் சென்றது நான் விட்டு விடுகிறேன். அன்பானவர்களே, ஆனா ஒரு காரியம், கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற போது, ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற போது, எங்களுடைய பிரயாசங்களை, நிலங்களை, எங்களுடைய தொழில்களை கர்த்தர் ஆசீர்வதித்து திரளான செல்வத்தை கொடுக்கிற போது என்ன செய்ய வேண்டும்? அந்த ஐஸ்வர்யத்தில் நம்பிக்கை வைக்க கூடாது. 1 தீமோத்தேயு 6:17 சொல்ற, இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்க கூடாது என்று 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 17 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தான் ஐஸ்வர்யத்தை நம்புகின்றவன் விழுவான். நீதிமொழிகள் 11 அதிகாரம் 28 வசனம், ஏன் அவன் அதைத்தான் தெய்வமாக்கிக் கொள்கின்றான். தன் ஐஸ்வர்யத்தை நம்புகின்றவன் அந்த ஐஸ்வர்யத்தின் மேலே தன் இருத்தை வைத்து விடுகின்றான். இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து அவன் சொல்லுவார், உன் செல்வத்தை நம்பி சீர்கட்ட குமாரத்தியே. எரேமியா 49 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன, செல்வத்தை நம்பி சீர்கட்டு போனார்கள். இருதயத்தை அந்த பொக்கிஷத்தின் மேலே வைக்கக்கூடாது என்பன. ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேங்கள். சங்கீதம் 62:10. இந்த மதிகேடுனான உவமையிலே அந்த லூக்கா 12 அதிகாரத்திலே மதிகேடு உள்ள ஐஸ்வர்யவனை பற்றி அந்த உவமையில ஆண்டவர் சொல்கின்ற போது என்ன சொல்லுகின்றார்? எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஜீவன் அல்லாத நித்திய ஜீவனுக்கு எதுவாக வழிநடத்தால் ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வையாதே. அந்த இறுதி பதில சொல்லுகின்றார். அந்த உவமையை சொல்லிய பிற்பாடு, என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று நீங்கள் சந்தேகப்படாமல் இருங்கள். நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவர்கள் உங்களுக்கு வேண்டும் என்று கர்த்தர் அறிந்திருக்கின்றபடினாலே நேற்று தந்தவர், இன்று தந்தவர், நாளைக்கும் தருவார் என்ற நம்பிக்கையோடு தேவ ராஜ்யத்தை தேடுகின்றவனாய் இருக்க வேண்டும் என்பானவர்கள். அவர் எங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கின்றார், பிரியமா இருக்கின்றார். உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கின்றார். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள் என்று சொல்லுகின்றார்.
பொக்கிஷத்தை பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வைங்கள் என்று சொல்லுகின்றார். இந்த காரியங்களை செய்து போட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுது வருவார் என்று காத்திருங்கள் என்று சொல்லுகின்றார். இந்த ஊமை சொல்லிய பிற்பாடு அந்த இறுதி பகுதியில் அன்பானவர்களே, கர்த்தர் ஐஸ்வர்யவன் ஆக்கினாலும் தரித்திரன் ஆக்கினாலும், யோபை அவர் தரித்திரனாக்கிய போதும், அவனை ஐஸ்வர்யவன் ஆக்கின போதும் கர்த்தருக்கு சோஸ்திரம் என்றான், கர்த்தரை மகிமைப்படுத்தினான். ஐஸ்வர்யத்தை கூட கர்த்தரை கனப்படுத்தினான், மகிமைப்படுத்தினான். ஜெபமாக பரலோகத்திலே வாசம் செய்கின்ற அருமையான தகப்பனே, தேவரீர் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மால் வருகிறது. தேவரீர் நிறைவிலும் குறைவிலும் உமக்கு பிரியமாக வாழ, உம சித்தத்தின்படி வாழ, நீங்கள் கொடுக்கின்ற ஐஸ்வர்யத்துக்கூடாகவும், நீங்கள் கொடுக்கின்ற ஏழ்மைக்கூடாகவும், நிறைவுக்கூடாகவும் குறைவுக்கூடாகவும் உண்மையே மகிமைப்படுத்தி நாம் எங்கள் ஆத்மாவை காத்து பரலோகத்துக்குள் பிரவேசிக்கத்தக்க வாழ்க்கை இந்த பூமியில வாழ உதவி செய்ய முடியாது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென், ஆமென். இது போன்ற கிருபை சுவிசேஷ தமிழ் திருச்சபையின் நிகழ்வுகளை காண கிரேஸ் காஸ்பல் தமிழ் சர்ச் டொராண்டோ என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.